الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين صدق الله العظيم. عن زيد بن ثابت رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث خصال لا يغل عليهن قلب مسلم إخلاص العمل لله ومناصحة ولاة الأمر ولزوم الجماعة فإن دعوتهم تحيط من ورائهم رواه ابن حبان أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் நாம கூறிய இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் உலகம் வந்ததற்கு பின்னால் மேலான ஜென்மத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த கூலியாக நாளை மறுமையிலே கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது வீட்டிலே, அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜென்மத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைக்கும். ஐத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, இவ்வாறு இருக்கின்றார்களே நண்பர்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அனுபவமானவற்றுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்துகிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளைய மறுமை நாள் அல்லாஹ் அந்த உயரிய முத்தமிழ் கூட்டத்திலே எங்களை அல்லாஹ் சேர்த்து எங்களுக்கு அருள் புரிவான்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இன்றைய பொதுவாகவே உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேசலாம் நினைக்கிறேன். அது என்ன தலைப்பு என்றால், எங்களுடைய உள்ளத்தை பாழாக்காமல் எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான 3 விடயங்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போனால் அவன் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அப்படியே வீணாகிவிடும். ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருந்தால் அவன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அவனுடைய மீதானிலே அவனுக்கு மறுமையிலே கொடுக்கப்படும். உள்ளம் சீர்கெட்டு போனால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் சீர்கெட்டுவிடும். உள்ளம் சீராக இருந்தால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் சீராக இருக்கும் என்பது ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது. உள்ளம் சீராக இருந்தால் மனிதனுடைய பார்வை நல்லதாக இருக்கும். உள்ளம் சீராக இருந்தால் மனிதனுடைய கேள்வி நல்லதாக இருக்கும். உள்ளம் சீராக இருந்தால் மனிதனுடைய எல்லா அசைவுகளும் நன்மையின் பக்கம் நல்லதாக அமையும். உள்ளம் சீர்கெட்டு போனால் மனிதனுடைய பார்வையும் கெட்டுவிடும். மனிதனுடைய கேள்விகளும் கெட்ட கேள்விகளாக இருக்கும். மனிதன் கேட்கக்கூடிய பேசக்கூடிய அந்த அவயவங்கள் எல்லாம் மாற்றமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்தாத விடயங்களாக இருக்கும். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் சீர்திருத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த உள்ளம் எந்த அளவு சீராக இருக்குமோ அந்த அளவுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அமல்களுக்குரிய கூலியை கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யுபஅத்துன் நாஸு அலா நிய்யாத்திஹி. நாளைய கியாமத்துடைய நாளையிலே மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற போது அவருடைய அமல்களுக்குரிய கூலி அவருடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் கொடுக்கப்படும். நாங்கள் மலை அளவு நிறைய அமல்கள் செய்திருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நனவுகளை தரமாட்டான். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவு இஹ்லாஸ், எந்த அளவு அல்லாஹ்வுக்கு செய்தேன், எந்த அளவு தூய்மை, அதை பொறுத்துத்தான் அதற்குரிய கூலி இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பது கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பது கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அதாவது பொருளாதாரங்களை உங்களுடைய செல்வங்களை பார்ப்பது கிடையாது. வலாகின் மாறாக யன்ظுரு இலா குலூபிக்கும். உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் கவனிக்கிறான். வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பார்க்கிறான். எனவே மனிதனுக்கு கூலிகள் வழங்கப்படுவது அவனுடைய சூரத்துகள் அமைப்புகளை பொறுத்து கிடையாது, அவனுடைய செல்வங்களை பொறுத்து கிடையாது. அந்த மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்தும் அவன் செய்கின்ற அமல்களுக்கு கூலி வழங்கப்படுகிறது. அவனுடைய அமல்களை பார்த்து அவனுக்கு கூலி வழங்கப்படுகிற இந்த கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் மிக முக்கியமான இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்பட்டு நாளைய மறுமையிலே எங்களுக்கு கூலியாக கிடைக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளம் பழுதாகாமல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். உள்ளம் நாசமாகி விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஸைத் இப்னு ஸாபித் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال. ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலாத்து ஃபிஸாலின், ஸலாத்து ஃபிஸாலின், 3 விடயங்கள் இருக்கின்றன. லா யகில்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய கல்வை பழுதாக்காமல், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பால்படுத்தாமல், ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போகாமல் இருக்க 3 அமல்கள், 3 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள், இக்லாசுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அமல் செய்வது. நான் அதை விவரமாக பின்னால் பேசுகின்றேன். இரண்டாவது, முனாசஹத்து உலாத்துல் அம்ர், எங்களுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள், அது எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் செலவழிக்கின்ற எங்களுடைய தாய் தாப்பனாக இருக்கலாம்,
அல்லது நம்முடைய தொழிலுக்கு இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளிகளாக இருக்கலாம். நாம் முதலாளியாக இருந்தால் அவர்கள் தொழிலாளியாக இருப்பார், நமக்கு கீழே உள்ளவர்கள். அதையும் தாண்டி எங்களோடு ஒன்றரை கலந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, இவர்களோடு நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்வது, அவர்களுக்கு நலவை நாடுவது. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்வது, ஒரு ஜமாஅத்தோடு இருப்பது, ஒரு கூட்டத்தோடு இருப்பது, ஒற்றுமையாக இருப்பது என்று சொன்னார்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஷைத்தானுடைய கிளிபிரிகள் சூழ்ந்து வராது. எல்லோருடைய துஆவும் உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு எல்லோருடைய துஆவும் கிடைத்து இந்த உலகத்திலும் பரக்கத்துக்காக உங்களுக்கு துஆ கிடைக்கும். மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய ரஹ்மத்துக்காக, மக்ஃபிரத்துக்காக, உங்களுடைய அருளுக்காக, உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக மனிதனுடைய துஆ கிடைக்கும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் மிக முக்கியமாக முதலாவது விடய கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளம் பழுதாகாமல் இருக்க மிக முக்கியமான 3 விடயங்களில் முதலாவது விடயத்தை பாருங்கள். இஹ்லாசுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அமல் செய்வது. இந்த உலகத்திலே நாங்கள் நிர்வாகம் செய்கிறோம் அல்லாஹ்வுக்காக, திருமணம் முடிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, ஒரு பிள்ளை என்று பெறுகிறோம் அல்லாஹ்வுக்காக, ஒரு பிள்ளையை வளர்த்து நல்லதொரு பிள்ளையாக சமூகத்துக்கு பிரயோஜனமான பிள்ளையாக இருக்கிறோம் அல்லாஹ்வுக்காக. அன்பானவர்கள், இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற எல்லாம் அல்லாஹ்வுக்காக. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் உயிர் வாழ்வது தான் அந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு கட்டங்கள், எல்லா கட்டங்களும், இறுதியாக நான் மரணிப்பது லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ்வுக்காக. இந்த உலகத்தில் எந்த வணக்கம் செய்தாலும், தொழுகைகளை தொழுதாலும் அது எல்லாம் அல்லாஹ்வுக்காக. கூலியை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. கூலியை மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து நாங்கள் அமல்கள் செய்வோம் என்றால் அந்த அமல் இந்த மௌத்தோடு இங்கே நின்றுவிடும். மௌத்துக்கு பின்னால் அது வராது. கூலிகளுக்கு கூலி கொடுப்பது இறப்பு அல்லாஹ். இது தாருல் அமால், அமல் செய்யக்கூடிய உலகம் தான். இது தாருல் ஜஸா கிடையாது, கூலியுடைய உலகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் அமல் செய்வதுதான் இங்கே எங்களுக்குள்ள பொறுப்பாக இருக்குது. அந்த அமலுக்குரிய கூலியை யார் இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. அமலுக்குரிய கூலி அல்லாஹ் மறுமையை வைத்திருக்கிறார். தாருல் பகா, அது நிரந்தரமான உலகம். இது தாருல் ஃபனா, அழிந்து போகக்கூடிய உலகம். அழிந்து போகக்கூடிய உலகத்தில் தான் அமல் இருக்கிறது. அழியாத உலகத்திலே அமல் கிடையாது. செய்த அமல்களுக்கு கூலிதான் மறுமையில் இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. மனிதனிடத்திலே கூலி எதிர்பார்க்க கூடாது. திருமணம் முடித்து மனைவியை பார்க்கிறோம், மனைவிக்கு செலவழிக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் சில கணவன்மார்கள் சொல்வதுண்டு, நீ உன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்திருந்தால் உனக்கு சில வேலை உணவுகளிலே குறைபாடு, ஆடைகளிலே குறைபாடு இருக்கலாம். நீ என்னிடத்திலே வந்ததுக்கு பின்னால், உன்னுடைய வீட்டிலே இருக்கிறதுக்கு பின்னால் உன்னை நல்ல அழகான முறையில் ஒரு நேரம் பட்டினி போடாமல் பார்க்கிறேன் என்று நாங்கள் சில வேலை மார்பு தட்டி பேசியிருக்கலாம். அன்பானவர்களே, அப்படி யாரும் பேச முடியாது. ஏன்? நாங்கள் செய்கின்ற கூலி, நாங்கள் செய்கின்ற அமல் எங்களோட மனைவிக்காக அல்ல, மனைவியுடைய குடும்பத்துக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக. அன்பானவர்களே, எங்களை நம்பி கரம் பிடித்து எங்களை நம்பி வந்திருக்கின்ற அந்த பெண்மணிக்கு நாம் செலவழிக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக. எங்களை நம்பி அல்லாஹ் தந்திருக்கிற வாரிசுகள், குழந்தைகளுக்காக செலவழிக்கிறோமா? அது அல்லாஹ்வுக்காக. அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நிச்சயமாக அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தால் அது மகத்தான கூலியாக இருக்கும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், வமன் யுரித் ஸவாபத் துன்யா நூதிஹி மின்ஹா. யார் இந்த உலக ஆதாயத்திற்காக சில நலவுகளை செய்கிறாரோ அதற்குரிய கூலி அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான். இந்த உலகத்தில கூலி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கூலி அல்லாஹ் உலகத்தில கொடுத்து விடுவான். பேரும் புகழும் தேவையா அந்த உலகத்தில கிடைத்து விடும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வமன் யுரித் ஸவாபல் ஆகிரத்தி நூதிஹி மின்ஹா. மறுமையுடைய கூலி, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு மறுமையில கூலி கிடைக்கும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆதரவு வைக்கிறார்களோ அதையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு சொல்கிறான்,
நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மேலும் கூலி கொடுக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். எனவே முதலாவது விடயம் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காக, அல்லாஹ் ஒருவனுக்காக கூலி எதிர்பார்க்க முடியும். நீங்க மனைவிக்கு எவ்வளவு செலவழி, எவ்வளவு ஆடை எடுத்துக் கொடுங்க. சில சந்தர்ப்பங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்துட்டா நான் ஒன்றுமே செய்யாத போல கதைச்சிடுவா. அல்லது மனைவி எங்களுக்கு என்ன செய்வா, 5, 10 அல்ல 30, 40 வருடம் சமைத்து போடுவா, எங்களோட ஆடைகளை கழுவுவா, எங்களை உயிரிண்டு மதிப்பான்மானவர்களே. நாங்க போகாம வீட்டுல சாப்பிட மாட்டோம். அப்படி இறக்கமா இருப்ப எங்கட மனைவி சில சந்தர்ப்பங்கள்ல முன்ன பின்ன ஆகிட்டா நாம என்ன செய்வோம், சமையல்ல கொஞ்சம் உப்பு காணாது, கொஞ்சம் உரப்ப கூட்டிட்டு நாம எப்ப சமைச்சாலும் உப்பு இல்லதான், எப்ப சமைச்சாலும் உரப்பு கூடத்தான். கனிமானவர்களே, எவ்வளவுதான் நலவு செஞ்சாலும் அதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். யாரையும் யாருக்கும் திருப்திப்படுத்த முடியாது. அரசியல்வாதிகள் வாக்கு கேட்டு வருவார்கள். அந்த வாக்கு கேட்டு காலம் முடிஞ்சதுக்கு பின்னால் எங்களை மறந்து விடுவார்கள். நாங்கள் யார் என்று கேட்டு போக வேண்டிய சந்திக்க வேண்டிய நிலைமையாக இருக்கு. அதனால என்ன சொல்கிறேன், கூலி கொடுப்பதற்கு பொருத்தமான ரப்பு அல்லாஹ். இந்த உலகத்துல யாரும் யாரையும் திருப்திப்படுத்துற அளவுக்கு இந்த உலகத்துல நடந்து கொள்ள முடியாது. அது நடக்காத ஒன்று. உள்ளங்களுக்கு அமைதி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதா இருக்கிறது. அல்லாஹ்வை நினைவுபடுத்தி வாழ்வதா இருக்கிறது. அல்லாஹ்வை மாத்திரம்தான் இந்த உலகத்துல திருப்திப்படுத்தக்கூடிய ரப்பு. ரப்பை திருப்திப்படுத்தினால் நிச்சயமாக உலகத்துல எல்லா விடயங்களும் செய்யலாம். இந்த உலகத்துல ஒரு அரசியல்வாதி எவ்வளவோ திருப்திப்படுத்துங்க, ஆனா கண்ணியமான எவ்வளவுதான் திருப்திப்படுத்தினாலும் சில சந்தர்ப்பங்களை நாம் ஒண்ணுமே செய்யாத போல நடந்து கொள்வோம். சில வேளை நீங்க ஒரு செல்வந்தராக இருப்பீங்க, நண்பர்மாருக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடியவருக்கு பல உதவிகளை செய்திருப்பீங்க. 9 முறை கடன் கேட்டு லட்சமா 50 பல தொகையான பணங்களை கொடுத்திருப்பீங்க. 10வது முறை கடன் கேட்டுவாரு, உண்மையில உங்கள்கிட்ட பணம் இல்ல. நீங்க சொல்றீங்க, நண்பனே எனக்கு இப்ப தாரத்துக்கு இல்ல ராஜா, இன்னொரு டைம் கேளுங்களே. கண்ணியமானவர்களே, மனிதனுடைய தன்மை என்ன தெரியுமா, 9 முறை கொடுத்ததையும் மறந்துடுவாரு. சொல்லுவாரு நாம ஒன்றுமே அவருக்கு செய்யாத போலதான் கலைப்பாரு. 10 வீதத்துல 90 வீதம், 10 வீதத்துல 9 வீதம், 100 வீதம், 90 வீதம் உதவி செஞ்சிருக்கிறோம். 1 வீதம் 10 வீதம் உதவி செய்ய கிடைக்கல. ஆனா அந்த மனிதனுக்கு 90 வீதம் மறந்துடும், 10 வீதம் தான் ஞாபகம். ஒரு முறை உதவி செய்யாத அவனுக்கு உதவி செய்யாதான் பெருசாக வரும், உதவி செஞ்சதெல்லாம் மறந்துடும். இதுதான் மனிதனுடைய தன்மை. ஆனா அல்லாஹ் திருப்திப்படுத்துங்க, அல்லாஹ்வுக்காக அமல் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமாக எங்களை ஒரு காலமும் கைவிடும். எனவே முதலாவது நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற எண்ணத்தோடு செய்தால் எங்கட உள்ளம் பழுதாகாது. எங்கட உள்ளத்துல நிச்சயமாக அந்த அமலுக்குரிய கூலி மறுமையில கண்டிப்பாக கிடைக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பல வகையான உள்ளங்கள் எல்லாம் குர்ஆனில் பேசியிருக்கிறார். சில உள்ளம் இருக்குது, நோய் உள்ள உள்ளம். அது சில வேலை சரி வரும், சில வேலை அது மரணித்த உள்ளமாக போய்விடும். நோய்க்கு அடுத்தது மரணம். அது ஒரு வகையான உள்ளம். இன்னொரு வகையான உள்ளதுக்கு கல்புல் சலீம், ஈடேற்றமான நல்ல உள்ளம். இந்த உள்ளம் தான் எங்களுடைய உள்ளமாக இருக்க வேண்டும், ஈடேற்றமான ஆரோக்கியமான உள்ளம். இன்னும் ஒரு வகையான உள்ளம் இருக்குது, அது கெட்ட மரணித்த உள்ளம். ஹதீஸ்ல வந்திருப்பதை போல யார் அல்லாஹ்வை நினைவுபடுத்துறாங்களோ ஹயாத்தோட இருந்தாலும் அவர் ஹயாத் தான். யாரும் மனிதன் ஹயாத்தோடு இருக்கிறார், அல்லாஹ் நினைவுபடுத்தல்ல, அவர் ஹயாத்தோடு இருந்தாலும் மௌத்து தான். உயிருள்ளவரும் மௌத்தானவரையும் போல என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார் என்ற போதுதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உண்மையான ஹயாத். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இல்லாமல், அல்லாஹ் திருப்திப்படுத்தாமல் அந்த உலகத்தில் வாழ்வோம் இருந்தால் அது நிச்சயமாக வாழும் போதே நாங்கள் மௌத்தானாக இருக்கிறோம். எனவே முதலாவது விடயம் அல்லாஹ்வுக்காக எங்களுடைய அமல்கள் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால் எங்களுடைய உள்ளம் பழுதாகாது, உள்ளம் கெட்டு போகாது. இரண்டாவது விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ முனாஃபஹத்து உலாத்தில் அம்ர், எங்களுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் அவர்களுக்கு நாங்கள் நலவ நாடுவோம். எங்களுடைய மனைவிக்கு நலவ நாடுவோம். மனைவினா பலவீனமானவர், பெண்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட அந்த பெண்கள்கிட்ட குறை இருக்கலாம்.
சமைக்கும் போது உப்பு குறை இருக்கலாம், சமைக்கும் போது அதாவது சில வேலை கொச்சிக்காயில கூட போட்டு சமைக்கலாம். சில பெண்கள் நிறைய தூங்குவாங்க, சில பெண்கள் நிறைய வளவரண்டு கதைச்சு கொண்டிருப்பாங்க, சில பெண்கள் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா நடப்பாங்க. கனிமால் பெண்கள் இந்த விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் குறை இருக்கும், நிறை கிடையாது. ஆனா நாங்க எப்படி கரம் பிடிக்கிறோம்? குறையுள்ள மனைவியைத்தான் நாங்க கரம் பிடிக்கிறோம். குறையுள்ள ஒரு பெண்ணைத்தான் உங்களுக்கு கரம் பிடித்தாரோ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லித்தான் ஹஜ்ரத் எங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு தருவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபல்லலல்லாஹு பஅதஹும் அலா பஅத் وبما أنفقوا من أموالهم. அல்லாஹ் சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்றான். இந்த பதப்பாட்டு யாரும் பொறாமப்பட இயலாது. ஏன்? நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, பொறாமப்பட இயலாது. அல்லாஹ் அந்த உலகத்தில் சிலருக்கு செல்வதற்கு அதிகமாக கொடுத்திருப்பார், சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து அதை பார்த்து பொறாம கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லோரும் வாகனம் வெற்றி கொள்வது கிடையாது, எல்லோரும் சுலபமான வாழ்க்கை அனுபவிப்பது கிடையாது. ஆனால் அப்படியானவர்களை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளவும் முடியாது. அல்லா சொல்லுகிறார், அதுதான் உடைய நிகழ்ச்சி. அல்லாஹ் அப்படித்தான் உலகத்தை ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் செல்வதாக இருந்தால் அந்த செல்வத்தினுடைய பணத்தை யாரும் கொடுப்பது அல்லாஹ் ஏழைகளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் ஏழைகளாக இருந்தால் அந்த ஏழைகளுக்கு யார் உதவி பண்ணுவது? அல்லாஹ் தனவந்தர்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் அறிஞர்களாக இருந்தால் யாரையும் கற்றுக் கொடுப்பதெல்லாம் பாமர மக்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லோரும் ஆட்சியாளராக இருந்தால் யாரை ஆட்சி கொண்டதான் மெய்ப்பாறை வைத்திருக்கிறார். இந்த உலக நியதியாப்படுத்தார். உங்களே சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலக நியதி அப்படித்தான் அன்பானவர்களே. எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் சில மனிதர்களுக்கு எல்லாம் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அந்த மனிதன் அந்த மக்களோடு நல்ல முறையில் அன்பாக இரக்கமாக நடக்க வேண்டும். அந்த பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களுக்கு தங்களால் நலவுகளை நாட வேண்டும், தங்களால் முடியுமான செலவுகளை செலவழிக்க வேண்டும். ஒரு தனவந்தர் ஒரு ஊர் இருக்கிறாரா, அந்த தனவந்தருடைய கரத்தில் எல்லாம் கொடுத்திருக்கின்ற செல்வம் இருக்கிறேன், ஏழை எளிய மக்களுடைய பணத்தையும் சேர்த்துத்தான் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நாங்க நினைக்க கூடாது, அல்லாஹ் எனக்கு தந்த செல்வம், ஏழை பிள்ளைக்கு தந்த செல்வம், நான் அனுபவிக்க தந்த செல்வம் என்று யாரும் நினைக்க கூடாது. ஏழைகளுடைய செல்வத்தையும் சேர்த்து பக்கத்தில் வீட்டுல ஒரு ஏழை இருக்கிறாங்களா, அல்லது எங்க ஊர்ல ஏழை இருக்கிறாங்களா, அல்லது எங்க நானாவோ தம்பியோ கொஞ்சம் கீழே எங்களை விட கஷ்டமா இருக்கிறாங்களா, அவர்களையும் பார்க்கக்கூடிய பொறுப்பத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே எங்களை பொறுப்பு கீழே உள்ளவர்களை நாங்க முடியுமான வகையில கவனிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்வது, அவங்களுக்கு நல்ல ஒன்னாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்க சுவர்க்கம் போக வேண்டுமா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க நல்லவரா அந்த உலகத்துல வாழணுமாக இருந்தா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்க அடுத்த வீட்டுல போய் கேளுங்க நான் நல்லவனா என்று. நீங்க அடுத்த வீட்டுல போய் கேளுங்க, அவங்க எல்லாரும் நீங்க நல்லவங்க சொன்னா நீங்க அல்லாஹ்ட்ட நல்லவங்க. உங்க அடுத்த வீட்டுல போய் கேளுங்க, இன்னும் ஒரு வாயத்துல உங்க மனைவிட்டு போய் கேளுங்க, அவங்க நல்லவங்க நீங்க சொன்னா அல்லாஹ்ட்ட நீங்க நல்லவங்க. அவங்க நீங்க மோசம்னு சொன்னா வெளியில நிறைய சேவை செய்வாரு, ஆனா வீட்டுல இருக்க மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறவங்க மோசம் சொல்றாங்க. அடுத்த வீட்டுக்கால் வாப்பா இவர் கறி சமைச்சா அந்த பக்கத்துல நாய்க்கு வீசினாலும் எங்களுக்கு தரமாட்டாரு, கஞ்சிகளை கொட்டி வீசினாலும் எங்களுக்கு தரமாட்டாரு. கண்ணியமானவர்களை இப்படி சொல்லக்கூடியவர்களா இருந்தா அல்லாஹ்விடத்திலே நாங்க மோசமா இருக்கோம். எனவே எங்களை பொறுப்பு கீழே உள்ளவர்களுக்கு நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக ஹதீஸ் சொன்னாங்க, எல்லாரும் மனசுல ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்துல நாங்க ஏதோ ஒரு வகையில நல்லா இருக்கிறோம், பைக்ல ஓட்டுறோம், தோட்டத்துல இருக்குது, வாகனம் இருக்குது, வீடு இருக்குது, சோகோகத்துல நிம்மதியா வாழ்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹி உம்மத், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வதெல்லாம், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் உணவுகளை கொடுப்பதெல்லாம், இந்த உம்மத்தெல்லாம் நல்லா இருப்பதெல்லாம் அவர்களிடையே இருக்கக்கூடிய பலவீனமான மனிதர்களை கொண்டுதான்.
அவருடைய துஆக்களால், பலவீனமானவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களால் நல்லவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தொழக்கூடிய தொழுகைகளால், அவருடைய மனத்துமையால், கண்ணியமானவர்களே, அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு உணவு தருகிறார். பலவீனமாக மூலமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை வராமல் அப்புறப்படுத்துகிறார். சாதாரண ஒரு அங்கவீடு இருக்கிறார், சாதாரண ஒரு பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய புத்தி குறைந்தவர் இருக்கிறார். நாங்க அவரை கணக்கெடுக்க மாட்டோம். அவர் ஒரு அழுக்கானவராக இருப்பார். கண்ணியமானவர்களே, அவர்கள் மூலமாகத்தான் சாதாரணமானவர்கள், அவர்களுக்கு கேள்விகளே கிடையாது. புத்தி குறைந்தவர்களுக்கு கேள்விகளே கிடையாது. நோயாளிகள், நிரந்தர நோயாளிகள், அவர்களையே அவர்கள் மறக்கிறார்கள். அவர்களுக்கு கேள்விகளுக்கு கிடையாது. அவர்கள் சுருக்கவாதிகள். அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் சுருக்கவாதிகள். அவர்களோடு நன்மை பேணக்கூடியவர்கள், அவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்கள் சுருக்கவாதிகள். இன்னைக்கு நாங்க அவங்களை ஒதுக்குறோம். எங்கட உமா கொஞ்சம் பேசலாதா, எங்கட உமா கொஞ்சம் புத்தி தடுமாறுதா, நினைவுகள் கொஞ்சம் மறந்து போகுதா அப்பா உமாக்கு, நாங்க ஒதுக்குறோம். கண்ணியமானவர்களே, இது சாதாரணமான பாவம் அல்ல. உலகத்திலே அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய பாவங்கள் ஒன்றுதான் பெற்றோருக்கு செய்யறாங்க. மறுமையில தண்டனைக்கு வேற விஷயம். பெற்றோருக்கு செய்யக்கூடிய அநியாயம் அல்லாஹ் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு அதாபத் தராம இந்த உலகத்துல சோதனை வராது. சின்ன அதாபத் தராம இந்த உலகத்துல சோதனை வராது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் மூலமாக சோதிக்கப்படுவோம். நம்ம அல்லாஹ் பாதுகாப்போம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த பலவீனமான மக்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு உருவ தந்திருக்கிறார். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக முதலாவது செய்வது, இரண்டாவது எங்களை பொறுப்பு கீழே உள்ளவர்களுக்கு நலவு நாடுவது, மூன்றாவது விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தி ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும், ஒற்றுமையாக இருக்கிறது. தனிமையில் இருக்கிற ஆட்டை தான் உணாய்த்து, கூட்டமாக இருந்தா 10 ஆடு ஒண்ணு இருக்குது, 2 நாய் வருகிறது, அதுல ஒரு ஆட்டை பிடிக்காது. ஏன் ஒற்றுமையா இருக்குது, இவங்களோட தாக்கி பிடிக்கலாதுன்னு போயிட்டு ஒரு ஆடு எங்கேயாவது தனிச்சிருந்தா நாய் வந்து பிடிச்சிட்டு போகும். குட்டி நாய்களும் அந்த ஆட்டை பிடிக்கத்தான் ட்ரை பண்ண தெரியுமா? ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், தனிமையில் இருக்கக்கூடியவர்களை ஷைத்தான் பிடித்துக் கொள்வாங்க. நாங்க ஊர்ல இருக்கிறோமா, மஸ்ஜிதை துறப்பாகும், பள்ளியோட துறப்பாகும். மஸ்ஜிதுகள் இல்லாத ஊர்ல குடியிருந்தா இந்த ஈமான பாதுகாப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மஸ்ஜிதுகள் இருக்கின்ற ஊர்களை தேடி நாம குடியிருக்கோம். சில இடங்கள்ல போனா முக்கியமான சிலர் கேட்பாங்க, ஒரு தோட்டத்தை எடுக்க போனாலும் கேட்பாங்க, எங்கேயாவது பக்கத்துல மஸ்ஜித் இருக்குதா? தோட்டத்துக்கு ஒரு ஹெவராலயம் போட்டாலும், தோட்டத்துக்கு ஒரு பாதுகாவலை போட்டாலும், அவரும் பள்ளிக்கு போய் வரணும், அவரை ஈமானையும் பாதுகாக்கணும். நான் ஒரு செல்வந்தர், எனக்கு 10 ஏக்கர் காணி இருக்குது, ஆனா பள்ளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம், அவன் முஸ்லீம் இல்லாம இருக்க கூடாது. ஏன் தோட்டத்துக்கு பாதுகாத்தா சரி, அவன் ஈமான் எப்படி போனாலும் சரி, என்ற நிலைப்பாட்டுல 10 ஏக்கர் இல்ல 50 ஏக்கர் நாங்க வச்சிருந்தாலும் எங்கள்கிட்ட ஈமான் இல்லை. கனிமானவர்களே, மற்றவர்களுக்கு நலவு நாடும் கனிமான் அல்லாஹ்வே நல்லடியார்களே. எனவே இந்த உலகத்துல ஜமாஅத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது என்ன நலவு கிடைக்குது? அவருடைய துஆ சூழ்ந்து கொள்ளும், கெடுதிகள் வராமல் சூழ்ந்து கொள்ளும். மௌத்தா போனாலும் கபர்வை இருக்கின்ற ஒரு துஆ நிச்சயம் இருந்து கொள்ளும். சுவர்க்கம் போகும் வரைக்கும் அவருடைய துஆ இருந்து கொண்டிருக்கும். நாங்க 4 பேருக்கு உதவி செஞ்சு பாருங்க, 4 பேருடைய துஆ எங்களுக்கு இருக்கு. நாங்க ஊருக்கே கணக்கு இல்ல, பள்ளிக்கே கணக்கு இல்ல, ஒரு உதவியுமே செய்யல. நாங்க மௌத்தா போனா யாருமே எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க, எங்களை மையத்துக்குள்ள யாரும் வர மாட்டாங்க. எனவே நாங்க ஏதாவது ஒரு நலவுகள் எங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு சின்ன நலவுகளை செய்துவிட்டு மௌத்தானா, நிச்சயமாக மௌத்தா போனதுக்கு பின்னாலும் எங்களோட பெயர் பேசப்படும். கனிமானவர்களே, புகழை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஆனால் சிலர் செய்யக்கூடிய நலவுகளை, அந்த மனிதரை பற்றிய நலவுகளை அவர் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் அது இஸ்லாத்திலே அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பற்றி சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டது? அந்த சஹாபி நிறைய அமல் செய்கிறார், நிறைய நலவுகளை ஈடுபடுகிறார். ஆனால் அந்த மனிதர், அந்த சஹாபி மக்களும் இந்த புகழை எதிர்பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மனிதர் நிறைய அமல்கள் செய்கிறார், ஆனால் அவர் அவருடைய புகழை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மக்கள் எல்லாரும் கதைத்துக் கொள்கிறார்கள், களவு செய்கிறாரே, இவர் இப்படி அமல் செய்கிறாரே என்று கதைத்துக் கொள்கிறார்கள் என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது முகஸ்துதியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தில்க புஷ்ரல் முஃமின், இது முஃமினை குறித்த நன்மாராய சுப செய்தியை தான் நம்மளுக்கு.
நாங்க போல எதிர்பார்க்கல. நாங்க செய்யற நலவுகளை இன்னொரு சமுதாயம் கதைக்குது, பக்கத்து ஊர்ல கதைக்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் உள்ளவங்க கதைக்கிறாங்க. இது அல்லாஹ் எங்களுக்கு உலகத்துல தந்த நன்மாராய். மாணவர்களே, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்ந்து கொள்வோம். மீண்டும் அந்த ஹதீஸை நினைவுபடுத்தி பொதுவாக நிறைவு கொண்டு வருகிறேன். எங்களுடைய அமல்கள் பழுதாகாமல் இருக்கு, எங்களுடைய அமல்கள் வீணாகாமல் இருக்கு. மிக முக்கியமாக எங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய முக்கியமான 3 அமல். அதுல முதலாவது அமல் அல்லாஹ்வுக்காக எங்களுடைய வணக்கங்களை உள்ளம் பழுதாக கூடாது, அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுக்காக அமல் செய்வது. இரண்டாவது எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் எங்களுடைய பொறுப்புகளில் ஒரு நலவை நாட்டுவது. மூன்றாவது ஜமாஅத்தோடு, ஊரோடு, மஸ்ஜிதோடு ஒற்றுமையாக தனித்து விடாமல் அமல் இபாதத்துகளோடு அங்கே ஒரு விஷயம் நடக்கிறது பங்களிப்பாக இருந்து கொள்வது. நிச்சயமாக அதிலே அல்லாஹ் நிறைய வரக்கத்துகளை நலவுகளை வைத்திருக்கிறார். எங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு சந்தர்ப்பங்களை எல்லாம் தருகின்ற போது நாங்களும் உதவியாக இருந்து கொள்வது. இப்படியாக நடந்து கொள்வது நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்வை நல்லதாக ஆக்கி நாளைய மறுமையிலே இந்த உலகத்தினுடைய முடிவை நல்லதாக தருவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டார். அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழ்வதற்கு போட்ட ரிசல்ட் முடிந்து விட்டா நாங்கள் மௌத்தாக்குவோம். அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது. அதான் நிரந்தர உலகம். அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்வி நிரந்தர தோல்வி. எனவே அங்குள்ள வெற்றிக்காக நானும் நீங்களும் ஆயத்தமாக கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிந்து போகக்கூடிய தாருல் பனாவிலே இருந்து தாருல் அமால், இந்த உலகத்திலே நிறைய அமல்கள் செய்து இந்த அமல்களுக்குரிய கூலியை தாருல் பக்கா நிரந்தர உலகமாகிய அந்த மறுமையிலே கூலியுடைய உலகமாக இருக்கின்ற அந்த உலகத்துடைய கூலி எதிர்பார்த்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயா. யா அல்லாஹ் நலவுகளை மக்களுக்கு நாளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயா. யா அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக்கிடுவாயா. யா அல்லாஹ் உள்ளத்துல கப்படம், புரோதம், விரோதம், பொறாமைகளை விட்டு எங்களை உள்ளத்தை பாதுகாத்தலையா. நிறைய நலவுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நலவுகளை எல்லாம் மக்களிடம் இந்த கூலி எதிர்பார்த்து செய்யவில்லையா. இறைவா, உன்னிடத்திலே கூலி எதிர்பார்த்து செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த அமல்கள் இந்த உலகத்தோடு நிறுத்தி விடாத யா அல்லாஹ். அதுக்குரிய கூடிய நாளை மறுமை நாளை எங்களுக்கு தந்து முடியாது. இந்த உலகத்திலே எங்களை கஷ்டம் வந்து விட்டால் உறவுகள் நண்பர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். மறுமையிலே மௌத்துக்கு பின்னால் உதவி செய்ய உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ். எனவே நாங்கள் செய்த அமல்களை வீணாக்கினாலே மறுமையினால தந்து விடுவாயாக யா அல்லாஹ். சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களை களிமாவை நசீபாக்கிடுவாயாக. நல்ல இடத்திலே, நல்ல நேரத்திலே, நல்ல வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவுக்கு நீங்கள் உயிரை எடுத்துக் கொள்வாயாக. நாளை மறுமையினால நல்லோருக்கு எங்களை சேர்த்து வைப்பாயாக. இந்த துஆவை கதிப்புரை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் இருக்கக்கூடிய பலவீனர்கள் மீது இறக்கம் காட்டக்கூடிய, அவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்யக்கூடிய, அவர்களுக்கு கைதுமத் பணிவடிகள் செய்யக்கூடிய கூட்டத்தை எங்களை சேர்த்துக் கொள்வாயா யா அல்லாஹ். எங்களை ஈடெடுத்த பெற்றோர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய, அவர்கள் மீது படக்கூடிய சிரமங்களை எல்லாம் பாக்கியமாக கருதக்கூடிய நல்ல குழந்தைகளாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. எங்களை விட்டு பிரிந்து யார் யாருடைய பெற்றோர் கவலை இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுத்துருவாயாக. எங்களுடைய அமல்களை கொண்டு அவர்கள் சுவர்க்கத்தை பிரகாசமாக்கி கொடுத்துருவாயாக. கபரை பிரகாசமாக்கி கொடுத்துருவாயா. விசாலமான கபராக்கி கொடுத்துருவாயா. எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக்கி கொடுத்துருவாயாக. நாளை மறுமை நாள் அந்த பெற்றோர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. நாளைய கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். துஆவை தரித்து திருப்பியை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.